ஃபர்ஸ்ட்டு நீங்கள்லாம் சொன்னது என்னன்னா, பட்ஜெட் டெஃபிசிட் ப்ராப்ளம். ஆமா. அப்படிதான் வந்து அதான் மாஸ்கோ அதே டைம்ஸ்ல அது சொல்லியிருந்தாங்க. வளருது. ஏன்னா, இப்ப என் ஊர்ல எனக்கு ரூவால டெஃபிசிட் இருந்தா, ம். நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நோட் அடிப்பாங்க. இப்ப அமெரிக்கா நோட் அடிக்கிறது, இந்தியா நோட் அடிக்கிற மாரி ரஷ்யாவும் ரூபலும் நோட் அடிக்கும். ரூபிள் நோட் அடிச்சா என்ன ஆகும்னா, இன்ஃப்ளேஷன் ஏறும். ம். இன்ஃப்ளேஷன் ஏறுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். பிகாஸ் இப்ப கிரிப்டோல ஹெவி லாஸ். ஆமா. ம். கிரிப்டோல வந்து 126 இருந்தது, 83, 84க்கு வந்திருக்கு. 1000க்கு வந்திருக்கு. தட் இஸ் 1,26,000 $1,26,000 $1,20,000 $83,000 $82,000 ம். வந்துருச்சு. இது மெயின் கிரிப்டோ. பல கிரிப்டோ காணாம போயிடுச்சு. ம். இப்போ என்விடியாவுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்பபெட்டு இறக்க போகிறோம். ஆல்ரெடி மெட்டாக்கு இறக்கிட்டான். ரைட்டா? சைனாக்காரன் சிப் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். சார் ஆல்ரெடி டாக்ஸ் கட்டின பணத்துல டாக்ஸ் கட்ட சொன்ன இதே விஷயத்த தான் ஜிஎஸ்டிக்கு நாங்க முன்னாடி கேட்டோம். நீங்க அது அப்படிதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்லை ஜிஎஸ்டி வேறப்பா. ம். நான் ஜிஎஸ்டி டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே பேசுறேன். ஜிஎஸ்டியில் வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸ் நான் வேற. இன்கம் டாக்ஸ் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிற ரெண்டு விதமான கட்டி வர்ற டேக்ஸ். பணத்துல தான் பொருள் வாங்குறேன். அதுக்கு மறுபடியும் நீ ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டுறீங்க? 2% தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க. 2% ஆஃப் இந்தியா தான் இன்கம் டேக்ஸ் கட்டுது. ரைட்டா? 99% இஸ் பேயிங் ஒன்லி ஜிஎஸ்டி. ஓகே. ஒரு இந்தியனோட மீடியன் இன்கம் 50th பர்சன்டைல் வந்து 15,000 ரூபா தான் சம்பளம். நீ பீகார், யூபி, ராஜஸ்தான்லாம் சேர்த்தேன்னா 15,000 ரூபா தான் சம்பளம். ரைட்டா? இந்த 15,000 ரூபா சம்பளத்தில் அவனால் என்ன பண்ணிட முடியும்? நீ டேக்ஸ் கட்டுறதுங்கிறது நீ வந்து 6 டைம்ஸ் தட் 6.5 டைம்ஸ் அதுக்கு போனால் தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. 15 எஸ் 1 lakh கிராஸ் ஆனால் தான் டாக்ஸ் கட்டுறோம். 6.5 டைம்ஸ் தாண்டினா தான் நீ டேக்ஸ் கட்டுற. அப்புறம் ஓகே. ஸோ அது வந்து கரெக்ட் தான் அப்படின்றீங்க நீங்க. இன்ஃபேக்ட் இன்கம் டேக்ஸ் என்ன கேட்டேன்னா, இன்கம் டேக்ஸ் ஷுட் கிக் இன் அட் 50,000 rupees. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா கட்டு மாதம் நாட்டுக்கு. சரி நீ கட்டலைன்னா எப்படி அது வந்து எப்படி கவர்மெண்ட் என்ன இதுலேருந்து வருதா? கவர்மெண்ட்டுக்கு காசு எங்கேருந்து வரும்? இல்ல சார் இப்போ நீங்க சொல்றது இந்த பர்மா பஜார் மாதிரி பஜார் பர்மா பர்மா பஜார்னே பஜார்னே சொல்லலாம். சொல்லுங்க. ஆமாம். ஓகே. இந்த பர்மா பஜார் மாதிரியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஃபாரின் கரன்சிஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸா அவங்க பண்றது பிசினஸ் ஒரு 2% 3% வைக்க தானே செய்வாங்க. ஹவ் கேன் யூ டேக் இட் அஸ் டாக்ஸ்? ஏன்னா பேங்க் நான் அது டாக்ஸ் இல்லையே. ஏன் அந்த மார்க்கெட் நீ புரிஞ்சுக்கிறதே தப்பா புரிஞ்சுட்ட. ஏன் அந்த மார்க்கெட் எக்ஸிஸ்டா இருக்கு? பிகாஸ் ஆஃப் திஸ் அன்ஃபேர் டேக்ஸ். நான் பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு நீ வந்து பேங்க்ல போய் மாத்திக்கலாம்னா அந்த மார்க்கெட் செத்துரும். ஓகே, தட் இஸ் வாட் யூ செட். அந்த 10 லாக்குக்கு மேல போச்சுன்னா நீங்க அதுக்கு ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு அதை எவேட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஆமாப்பா. நான் $1,00,000 இப்போ நான் அமெரிக்கா போகிறேன். $1,000 வாங்குறேன். $1,000க்கு $90,000 கட்டுறேன். நான் $5,000 எக்ஸ்ட்ரா கட்டணும்னா $95,000 கட்டணும். அந்த $5,000 எனக்கு 18 மாதம் கழிச்சு வரும். இவன் என்ன சொல்கிறான், 90,500 கூட நான் தரேங்கிறான். 90,500 கட்டுவேனா 95,000 கட்டுவேனா? 90,500 தான். அதுதான் நான் மீன் பண்ணேன். ஓகே. ஆல்ரெடி டேக்ஸ் மணியில் யூ ஆர் பேயிங் டேக்ஸ். ஓகே சார். இப்போ இந்த ரஷ்யன் இது வந்து கோல்டை செல் பண்றாங்கன்றது நான் வேற எங்கேயோ கேட்டோம்னு நான் சொல்லலை. ரஷ்யால இருந்து வர்ற பேப்பர்ஸ் மீடியா சொல்றத வச்சு தான் நான் சொல்றேன். பஸ் ரஷ்யா இஸ் an authoritarian country. ஓகே. அவன் என்ன வேணா மெசேஜ் கொடுப்பான் உனக்கு. That you cannot use for trading. You have to go to a I'm just trying to standard understand. international. Your source of information தப்பு. ஓகே. I'm just trying to understand. ஏன் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கொடுக்க ட்ரை பண்றாங்க? இன்ஃபர்மேஷன் வார், ஸ்மோக் ஸ்கிரீன். ஓ மை காட் ஒத்த ஏறினா கோல்டு $1,800 போகும்னு அதை 3 நாள் பேசுனீங்க. நீங்க அதை பேசுறீங்களா? இல்ல இப்போ கூட ராபர்ட் கியோசாகி ஒரு இது பேசும்போது ஆபத்து வந்துருச்சு, இனி கோல்டும் பிட்காயின் தான். இன்னைக்கும் நேத்தோ தான் பேசியிருக்காரு. உலகினே இருப்பான் அந்த ஆளு. என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஆள் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ரிச் டாட் புவர் டாட் எடுத்து வச்சுக்கின்னு எல்லாம் பார்த்துன்னு இருப்பான். 10 வருஷமா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு. உன் பெருங்குடி ஃப்ளாட் என்ன ஆச்சு? உன் பெருங்குடி ஃப்ளாட் நீ வாங்கினது என்ன ஆச்சு? ஒன்றும் பெருசா ரேட் ஏறல சார். நீ ரிச் டாட் புவர் டாட் வாங்கி லிவரேஜில் வாங்கியிருந்தா என்ன ஏற்ப நீ? கஷ்டம் தான். சிம்பிள் லாஜிக் பாஸ். இந்த ஸ்டூடியோவில் நீ இறங்கி ஏத்தாப்புல பில்டிங் கட்டியிருக்கான். 4 ஃப்ளாட் இருக்கு. 1 வருஷமா ரெடியா இருக்கு.
ஆமாங்க. ஒரு ஃப்ளாட் விற்கல. இல்ல 4 ஃபிளாட் வித்துட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்க அந்த எண்ட் இல்ல. இதுதான். விற்கல. நான் இன்னும் உள்ள இருக்கு. போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் விற்கல. இன்னும் வேணுமா? 10 அபார்ட்மெண்ட் இருக்கு. 4 வித்துட்டோம். இன்னும் 6 தான் அவன் இருக்குன்னு கூட்டு போய் சொன்னான். காமிச்சாங்க. வந்துட்டானா ஓகே. குடி. இன்னும் குடியெல்லாம் வரல சார். அப்புறம் நான் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன். என்னதான் பில்டிங் பண்ணியிருக்காங்க. பூட்டி கிடக்கு பாஸ். ம். ஏர்போர்ட் வாசல்ல இன்னும் பேனர் இருக்கு பாஸ். நீ 4 வித்துட்டா அந்த பேனர் எடுத்துருவான் பாஸ். ஸோ ஒரு வீடு 3.5 கோடினா நிச்சயமா எவ்வளோ பேரால 3.5 கோடி கொடுத்து வீடு வாங்க முடியும்? கிராசஸ் அரவுண்ட் 4 சார். கிராசஸ் 4. எப்படி எவ்வளோ பேரால வீடு வாங்க முடியும்? கஷ்டம் தான் சார். ஆனா அது நெறைய இது விக்காம அப்படியே இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லை, நீ எங்கே வேணால் மெட்ராஸில் எடுத்துக்கோ, இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கிஎஸ்கிலாம் வேலை செய்யாது. இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் வந்திருந்தார் நியூஸ்ல. அது வருவார், என்ன வேணால் வருவார். பட் இதில் கிளியராக பணம் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரைட்டா? இந்த வருஷம் கோல்டு 2026ல் 50% ஏறுமா? ஏறாது. மேபி 5%, 10%, 15% ஏறலாம். ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த ஃபெட் வில் டூ. ஓகே சார். ரைட்டா? இதே உன்னோட ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ரிட்டர்னே இல்லை. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க பிஎஸ்சி 500 பற்றி. அது தனியாக பேசுவோம். பிஎஸ்சி 500ல் என்ன இருக்குது? ஓகே சார். ஸோ கோல்டை ரஷ்யா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் நியூஸ் பேப்பரில் படித்ததை சந்தேகமாக உங்ககிட்ட கேட்டேன். ஸோ அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.